நம் பாரத நாட்டிலே பல்வேறு திருவிழாக்கள் பண்டிகைகள் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுதான் பாரத நாடு பரதகண்டம். நம் நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டை இந்து தர்மத்தின் வழியிலே தான் அந்த பண்டிகைகளெல்லாம் நடைபெற்று வருகிறது. தொழிலாளர் தினம் இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிற தொழிலாளர்களுடைய தினம் அப்படின்னா செப்டம்பர் 17 விஸ்வகர்மா ஜெயந்தி மாத்திரமே. அதுதான் நம்ம பாரத நாட்டினுடைய தொழிலாளர் தினம். பாரத கலாச்சாரம் பண்பாட்டின் அடிப்படையிலான தொழிலாளர் தினம். அதை மாத்திரமே தொழிலாளர் தினமாக நாம் கொண்டாட வேண்டும். அதற்கு நாடு முழுக்க மத்திய மாநில அரசாங்கங்கள் விடுமுறை அளிக்க வேண்டும். பல மாநிலங்கள் விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சுதந்திர தினம் குடியரசு நாள் போல அந்த தொழிலாளர் தினத்திற்கு விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்னு தொழிலாளர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆகவே விஸ்வகர்மா ஜெயந்தி தேசிய தொழிலாளர் தினமாக அறிவிக்கப்பட்டு விடுமுறை அளிக்க வேண்டும். இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பின்பும் வேறு ஒரு தினத்தை நாளை தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஆகவே தொழிலாளர்கள் புரிந்து கொண்டு பண்பாடு கலாச்சாரத்தின் அடிப்படையிலான தொழிலாளர் தினத்தை மாத்திரமே கொண்டாட வேண்டும். இந்த தேசத்தை விஸ்வ குருவாக பாரத நாட்டை உலக குருவாக உயர்த்த வேண்டும். அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதையெல்லாம் நீங்கள் அறிவிங்க. அதற்கு இடையூறாக இருப்பவர்களுடைய தீய சக்திகளை தேசவிரோத பிரிவினைவாதிகளுடைய சக்தியை முறியடித்து விஸ்வகுருவாக உயர்வோம், வெற்றி பெறுவோம். ஜெய் ஜெகத் விஸ்வகுரு பாரதம்.